மதி காலேஜ்ல இருந்து வெளியில வந்து அங்க இருக்க பெஞ்சில உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே மனசு வருத்தப்பட்டு கண்ணுல இருந்து கண்ணீர் வடியுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து, மேம் மேம் நீங்க ஏன் மேம் இப்படி பண்றீங்க, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சுத்தி நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தங்கராஜு காருக்குள்ள உட்கார்ந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன மதி, வேலை போயிடுச்சுல, உன் கண்ணீரே அத தெளிவா சொல்லுது. பின்ன உனக்கு வேலையெல்லாம் இனிமே கொடுப்பாங்களா? எந்த காலேஜ்லயும் வேலை கிடைக்காது. தங்கராஜ் இருக்கிற வரைக்கும் வேலை கிடைக்க விட மாட்டேன். நான் அவ்வளவு தூரம் சொல்றேன், மதிக்க மாட்டேங்கிற, என்னையவே எதிர்த்து பேசுற, போயான்னு மரியாதை இல்லாம பேசுற. அன்னைக்கு அதுவும் என் அடியாள் முன்னாடி என்னைய பார்த்து போயான்னு சொல்லிட்ட. அன்னைக்கு ஆத்திரமும் கோவமும் இருந்துச்சு. இத்தனை நாள் தங்கராஜ் பொறுமையா இருக்கான்னா அதுக்கு உள்ளர்த்தம் இல்லாமலா இருக்கும்? எவ்வளவு தூரம் சொன்னேன், மாமனார் மாமியார மரியாதை கொடு, மன்னிப்பு கேளுன்னு. அதையும் கேட்கல. கிளிப்பிள்ளைக்கு எடுத்து சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதையும் மதிக்கிறது இல்ல. நான் ஏன் உன்னை கூட்டிட்டு வந்து என் வீட்டுல வச்சிருக்கிறோம்? யாரா இருந்தாலும் தங்கராஜுக்கு பணிஞ்சுதான் நடக்கணும். உங்க அப்பா அவ்வளவு தூரம் கூல கும்பிட போடுறாரு. பொம்பளை பிள்ளை நீ என்னமோ சண்டி ராணி மாதிரி நிமிந்துகிட்டு நிக்கிற. அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா விட்டுருவனா? என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும், கதறணும், கெஞ்சணும். அப்ப கூட உனக்கு வேலை வாங்கி தர நான் யோசிக்கதான் செய்வேன். சரி சரி, நீ அழுகிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கிளம்பிட்டு சுரேஷ் அனுப்புறேன் அப்படின்னு தங்கராஜ் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மதி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. சுரேஷ் மதியை கூப்பிடுறதுக்காக காலேஜுக்கு வராரு. மதி அங்க இல்ல. மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்கும்போது மதி அப்பவே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ் தங்கராஜுக்கு கால் பண்ணி, மாமா நீங்க போய் மதிய கூட்டிட்டு வர சொன்னீங்க, ஆனா மதி இங்க இல்லையே, கிளம்பிட்டாளே அப்படின்னு சுரேஷ் சொல்றான். டேய் இரு ஒரு நிமிஷம், அத்தை மாமா கிட்டையும் இப்பதான் விசாரிக்க சொன்னேன் ரேவதியை விட்டு. மதி அந்த வீட்டுக்கு போகல, நம்ம வீட்டுக்கும் வரல. ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு யோசிச்சு ராமமூர்த்திக்கும் கால் பண்ணி செக் பண்ணிக்கிறாரு. டேய் சுரேஷ், மதி எங்கேயுமே போகலன்னா எங்கடா போனா? மாமா எங்க வேணா போய் தொலையட்டும் மாமா, அவன் மூஞ்ச பார்க்கவே எனக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி சுரேஷ் கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே தங்கராஜுக்கு ஒரு கால் வருது. காலேஜ்ல இருந்து பேசுறோம் சார், கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே இங்க வரணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்க கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு சொல்லி ஹெட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் போன் பண்ணி கூப்பிடுறாங்க. தங்கராஜும் சரிங்க சார், இதோ 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன் அப்படின்னு தங்கராஜ் அங்க கிளம்பி போறாரு. பார்த்தா மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேர் முன்னாடியும் மதி கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. தங்கராஜுக்கு ஆத்திரமா வருது. என்ன இவ அடங்க மாட்டாளா? இப்போ கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையும் மேனேஜ்மெண்ட் கிட்ட வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காளா? இதுக்காகத்தான் என்ன வர சொன்னாங்களா அப்படின்ட்டு கதவை திறந்துட்டு உள்ள போகும்போது பக்கத்துல பார்த்தா கமிஷனர் நிக்கிறாரு. என்ன இவ கமிஷனரோட இங்க வந்து நிக்கிறா அப்படின்னு தங்கராஜ் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாரு. மேனேஜ்மெண்ட்ல இருக்க ஒருத்தர் சொல்றாங்க, கமிஷனர் சார், இவர் தான் எங்க கமிட்டி மெம்பர், இவர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் மதிக்கு வேலையை கன்ஃபார்ம் பண்ணல, அதோட வேலை வேணான்னு சொல்லி மதியும் கோவத்தோட போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே மதி அப்படியே திரும்பி பாக்குறாங்க. இவர் சொன்னதுனால்தான் சார் அழகுமதிக்கு கன்ஃபார்ம் பண்ணல, அழகுமதியும் கோவத்தோட வேலை வேணான்ட்டு வெளியில போனாங்க அப்படின்னு மேனேஜ்மெண்ட்ல இருக்க ஒருத்தர் சொல்றாங்க. தங்கராஜ அப்படியே மதி திரும்பி பாக்குறாங்க. என்ன நீங்களா, நீங்க எதுக்காக எனக்கு வேலையை கன்ஃபார்ம் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு கோவத்தோட மதி கேக்குறாங்க. ஆமா ஆமா கரெக்ட், நீங்க அதைத்தான் செய்வீங்க, உங்களால வேற என்ன செய்ய முடியும்? ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ற ரவுடி தானே நீங்க. நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது தானே. இதுல நான் கேள்வி கேட்க ஒண்ணுமே இல்ல சார். பாருங்க சார், இந்த வேலைய நான் ரொம்ப ஆத்மார்த்தமா செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ரொம்ப பிடிச்ச செஞ்சேன், எல்லாருக்கும் நான் நல்லது மட்டும் தான் செஞ்சேன், ஒரு தடவை கூட நான் பிளாக் மார்க் வாங்கவே இல்லை. அப்படி இருந்தோம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு மதி கோவத்தோட கமிஷனர்கிட்ட பேசுறாங்க. கமிஷனர் தங்கராஜ் கிட்ட வந்து, சார் நீங்க எதுக்கு சார் இந்த பொண்ணோட வேலைய கன்ஃபார்ம் பண்ணாதீங்கன்னு வந்து சொன்னீங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட அப்படின்னு கேட்கும்போது தங்கராஜ் சொல்றாரு, சார் மதி எங்க வீட்டு பொண்ணுதான், என் மச்சினனுக்கு தான் இவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், அவரு சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு, அவரு வேலைக்கு இவங்க உறுதுணையா இருந்தாலே போதும்ல, வீட்டுல இருக்க அவரோட அப்பா அம்மாவை கவனிச்சுக்கிட்டு வீட்டை கவனிச்சுட்டு இருந்தாலே போதும் தான் சுரேஷ் விரும்புறாரு, இவங்களுக்கு எதுக்காக ஒரு வேலை வேணும் அப்படின்னு தங்கராஜ் சொல்றாங்க. மதி கோவத்தோட, சார் பாத்தீங்களா சார், என்னைய வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? வேலைக்கு போறதோ போகாம இருக்கிறது என்னோட விருப்பம். இதெல்லாம் பொண்ணுங்களை அடிமைப்படுத்துற ஒரு தனம். இன்டைரக்டா என்னைய கொத்தடிமையா மாத்த பாக்குறாங்க. சுதந்திரமா ஒரு பொண்ணு வேலை பார்த்து சம்பாதிக்க கூடாது, சொந்த கால்ல நிக்க கூடாது, அவங்க சுயமா சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்க கூடாதுன்றதுக்காக என்ன அடிமையாக்கணும்னு
என் வேலையை என்கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது யாரு சார் அப்படின்னு மதி கோவத்தோட கத்துறாங்க. கமிஷனரும் நேரா வந்து, தங்கராஜ் சார், நீங்க கட்ட பஞ்சாயத்து மத்த விஷயங்கள் எல்லாம் வெளியில வச்சுக்கோங்க. இது வந்து காலேஜ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து போற இடம், நிறைய பிள்ளைங்க படிக்கிற இடம். இதுக்குள்ளயும் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ திணிக்காதீங்க. கமிட்டியில இருக்க ஒரு ஆளுன்னு சொன்ன உடனே யாரோ ஒருத்தரா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்களா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த அளவுக்கு துரோகம் பண்றதுக்கு இறங்கிட்டீங்கல்ல அப்படின்னு மதி கோவத்தோட பேசுறாங்க. கமிஷனரும், சார், இவங்க வேலை ஒழுங்கா செஞ்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பிடிச்ச டீச்சரா இருக்காங்க. இவங்க வேலையில எந்த பிளாக் மார்க்கும் இல்ல. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்காக மதியோட வேலைய பெர்மனன்ட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு கமிஷனர் பேசுறாங்க. மேனேஜ்மெண்ட், சார், நாங்க இப்பவே பெர்மனன்ட் பண்ணிடுறோம் சார், இவரு சொன்னாரேன்றதுக்காகத்தான் அப்படின்னு மேனேஜ்மெண்ட்ல இருக்கவரு சொல்லிடுறாரு. பேப்பரை உடனே டைப் ஆகுது. பேப்பர் கையுக்கு கிடைக்குது மதிக்கு. மதி, இப்போ எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சுல, இனி எந்த பிரச்சனையும் வராதுமா. அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ நேரா எனக்கு கால் பண்ணு. நீ என்னை தேடி வரணும்னு எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு கமிஷனர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மதி தங்கராஜ் மூஞ்சிக்கு நேரா பேப்பரை நீட்டி, என்ன உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கறதுக்காக ஓவரா ஆடாதீங்க. உங்களோட திமிரை நீங்க காமிச்சிட்டீங்கல்ல. படிச்ச திமிரு, வேலை பார்க்கற திமிருன்னு என்னென்னமோ என்னைய பார்த்து சொன்னீங்க. ஆனா உங்க திமிரு என்னன்னு இப்ப நான் பார்த்துட்டேன். நல்லவன் மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு பச்சோந்தித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. திரும்ப அதுக்கு பதிலடி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு மதி சொல்றாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.